அதுக்கு பிறகு கீமோ இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இங்கே செஸ்ட்டில் இருந்தது ரெடியூஸ் ஆகிருக்கு, தலையில் இருந்ததும் நிறைய ரெடியூஸ் ஆகிருக்கு. அது ಟೋಟಲಾಗಿ வந்து நமக்கு ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಇರುತ್ತೆ. ನಾವು ಅಲ್ಲಿ ಬಳ್ಳಾರಿಯಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಕೆಲಸ ಮಾಡಿದಾಗ 6 ಸೈಕಲ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಪ್ಲಸ್ ಇದು ಎರಡು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾವೆ. ತುಂಬ ಬೆಟರ್ಮೆಂಟ್. ಇಲ್ಲ ನಾವು ಯಾಕೆ ಬರ್ತಾ ఇద్వి. ఇప్పుడు నేను అలోపతి అండ్ ఇది రెండు సైమల్టేనియస్గా వాడుతున్నాను. బాగా ఉన్నాను. ఆకలి అవ్వడం కానీ నా పనులు నేను చేసుకోవడం বটর পজিশনలో ఉన్నాను। এই মেডিসিনের যেটা করে সেটা ইমিউনিটি সিস্টেমটা ভালো আছে, তো কেমোটাও এখন তার সাথে সাথে চলছে। কেমো নেওয়ার পরে শরীরটা 2-4 দিন খারাপ থাকে, কিন্তু এই মেডিসিনটা চলার সঙ্গে সঙ্গে মেডিসিনটার জন্য মোটামুটি শরীরটা ঠিক থাকে। ஜெயலக்ஷ்மி அக்கா உட்காந்து பரமேஸ்வரி, வயசு 65, திண்டிவனம் பக்கத்தில் சின்ன கிராமம் நல்லாவூர். இது 6வது வாட்டி எடுத்திருக்கேன். 5வது வாட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அது எடுத்தோம். ஓரளவுக்கு ஃபுல்லாக வெளியில், அதாவது வந்து அந்த கீமோ கொடுக்குறச்சே கொஞ்சம் பரவி இருந்தது, கொஞ்சம் இதுவாக இருந்ததுனாங்க. அந்த ஸ்கேன் எடுத்தாந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மெடிசன் வாங்கி நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பரவி இருந்ததெல்லாம் சரியாக போயிட்டுன்னு மேடம் சொன்னாங்க. இப்போ வந்து அந்த லிவரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு இன்னும் ஒரு 2 டைம் எடுத்துக்கோங்க மாத்திரை, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக போனவன் ஒரு 2 மாதம் இருக்கும். ரொம்ப சோர்வாக தூங்கிட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, வயிறு இந்த சைடில் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக அவர் படுத்துக்கினே இருப்பாங்க. இப்போ நல்லா ஏறி வேலைக்கெல்லாம் போகிறாங்கள, அந்த டைமில் வந்து இந்த கீமோ கொடுத்தோம். ஏன்னா ஃபுல்லாக வயிறில் லிவரில் பிடிச்சி லிவர்லேருந்து வெளியிலாம் இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 12 கீமோ கொடுத்தோம். கொடுத்துட்டு டாக்டர் பார்த்து மறுபடியும் ஸ்கேன் எடுத்தோம். அந்த ஸ்கேன் எடுத்து வந்து தான் இங்கே காமிச்சோம். ஆனால் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. பண்ணால் வந்து 2 ஆப்ஷன், ஒன்று நல்லா இருக்கும், அடுத்தது வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஆப்ரேஷன் அந்த லிவரில் இருக்கிறதால ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம்னா அந்த ரத்த கசிவு வந்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது, வேணும்னா பண்ணுறேன்னாங்க. எங்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க 2 இதுவாக சொல்ல வரதால இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கட்டும்ன்றது நாங்கள் இட்டுன்னு வந்துட்டோம், வேண்டான்னுட்டு. இல்லை பண்ணலை, இதுதான் இங்கே தான் நேராக இங்கே தான் வந்தோம். இது வந்து ஒரு இதுவும் ஃபோனில் பார்த்தோம், இந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, சரி இங்கே போய் பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் மாத்திரை சாப்பிட்றதால ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்குச்சு, நல்லாவே இருக்காங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, நடமாடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ லேசாக என்ன வயிறு கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னாங்க, அது வந்து கேஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மேடம் கையில் ஃபோன்லேயே கேட்டோம், அதுக்கு மருந்து சொன்னாங்க. இப்போ சாப்பிட்டுன்னு இருக்காங்க. மருந்துன்னா வேறு மாத்திரைகள்லாம் கிடையாது, ஒரு குளுக்கோஸ் மாதிரி கலக்கி சாப்பிட்டு சொன்னாங்க. ஒன்று நல்லா இருக்கிறமான்றாங்களே, மாத்திரை வேணான்றாங்களே, நாங்கள் தான் கட்டாயம் பண்ணி இந்த வாட்டி வேண்டான்னு எடுத்து, நான் இல்லைக்கா இதை சாப்பிடு, அவங்க கிளியராக ஆவலனாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த, ஏன்னா கிளியர் ஆகணும் அவங்களும் சொல்லலை, லேசாக இருக்குமா, நாங்கள் அதை கரெக்டாக அதுக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. ஆனால் சுத்தில் இருந்ததெல்லாம் நல்லா போயிட்டு, அந்த சின்னதாக இன்னும் கொஞ்சம் அந்த லிவரில் இருக்குது, இன்னும் ஒரு 2 வாட்டி மாத்திரை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சொல்கிறேன். அது வந்து நிறைய சாப்பிட்றத, இப்போ 2 வேளை சாப்பிட்றதா 1 வேளை சாப்பிட்லாமா, அதை டேப்லெட் மட்டும் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற அந்த ஃபர்ஸ்ட்ல நாங்கள் டாக்டர் பார்த்தது, அவங்க மாத்திரை மருந்து எதுவுமே இல்லை, இது ஒன்று தான் இப்போதைக்கு சாப்பிட்றாங்க, வேற எந்த மருந்தும் கிடையாது. சாப்பாடு வழக்கமாக கிராமத்தில் என்ன கீரைங்க காய்கறி அங்கே கிடைக்கிறது என்னவோ அதுதான். கூழ் சாப்பிடுவாங்க, ராகி கூழ் சாப்பிடுவாங்க, அந்த அடைங்க, அப்புறம் வந்து இந்த சாதம் காலையில் டிஃபனு அப்படிதான் சாப்பிடுவோம். ரொம்ப நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி பழ வகையெல்லாம் அங்கே கிடைக்காது, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்கு முன்னே சாப்பிடாது, ஒரு இட்லி 1.5 இட்லி தான், இப்போ நல்லாவே சாப்பிட்றாங்க. பொண்ணுங்க இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் இருக்குதுங்க. ஒரு பொண்ணு காலையில் கொண்டு வந்து கொஞ்சம் ஏதாவது டிஃபன் கொடுத்துரும், இன்னொரு பொண்ணு சாயங்காலத்தில் எதாவது கூட இவங்களே சமைச்சிக்கிறாங்க. இப்போ சமையல் இவங்களே பண்ணிக்கிறாங்க, பொண்ணுங்களாம் எதிர்பார்க்கல, இவங்களே ரெடி பண்ணிக்கிற, துணி துவைச்சிக்கிறாங்க, வீட்டு வேலையெல்லாம் ஓரளவுக்கு இவங்களே செய்துக்கிறாங்க. அதுதான் டாக்டர் அக்கா வீட்டுக்குன்னு வந்து பார்த்தோம், அக்காவையும் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க, அவங்களே பார்த்தாங்க, நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சின்ன இதுதான், இந்த மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுங்க சரியாயிடும்னு சொல்லியிருக்கான். அதான் வலி இல்லை. ஃபர்ஸ்ட்டில் வந்து சைடில் வலி, இருமுனா தும்பனா ஒரு மாதிரி சிவுக்குன்னு வலிக்குன்னுவாங்க. அதுக்கு முன்னே அந்த கீமோ கொடுக்கறதுக்கு முன்னே ரொம்ப வலி, அது கொடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சிது. இப்போ இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் வலியே இல்லைன்னு என் கையில் சொல்கிறாங்க. ஆனால் சுத்தமாக வலி இல்லைம்மா. இன்னும் ஒன்று வந்து பைக்கில் எங்கேயாவது ரொம்ப தூரம் 1 மணி நேரம் அப்படி உக்காந்து போனால் கொஞ்சம் வலிக்குதுன்னுவாங்க. ஆனால் வந்து 1 மணி நேரம் உக்காந்து போகிறது கஷ்டம் தானே, சாதாரணமான ஆளுங்களுக்கே உட்காந்து போக முடியாது, அது மட்டும் சொல்லுவாங்க. மற்றபடியே ஒன்றும் இல்லை, நல்லா தூங்குவாங்க, பகல்லையும் தூங்குவாங்க, நைட்லேயும் தூங்குவாங்க. கேட்டேன், நீ மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்குறதே பெரிய விஷயமா,
எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணனு தெரியல. எனக்கு தங்கச்சி நீ வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டு கொண்டு கொடுக்குற, சாப்பாட்டுக்கும் உங்கள் கையில் நான் போய் கேட்க முடியாது. அதனால எங்கள் 2 பேருக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, இது போனோன்னா ஒரு 250 ரூபா வரும், முடியுதாக்கானா இல்லை, அங்கே இருக்கிறவங்க வந்து ஒத்துழைக்கிறாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதால கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு கையெழுத்து வாங்கினு நீ போமா நாங்கள் பார்த்துக்குறோன்னுறாங்க. அதனால ஒன்றும் கஷ்டம் கிடையாதுன்னு. அடுத்த வாட்டி மாற்றிக்கிறேன், இந்த ஒரு வாட்டி சாப்பிட்ட சொல்ல, அடுத்த வாட்டி வந்து கொஞ்சம் பிளட் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, அடுத்த வாட்டிலேருந்து ஒரு வேளை சாப்பிட்டா போதும், இது 6 வாட்டி இது இதோட முடிச்சுட்டு, ஏன்னா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லை, குறைஞ்சிடுது, ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும்னு இருக்காங்க.